ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க பாடி காட். ஸோ எல்லாருக்கும் ஸ்டோரி ரொம்ப பிடிக்குது. அது எனக்கு கமெண்ட்ஸில் ரொம்ப நல்லாவே தெரியுது. அண்டு ஆஃப்டர் 5 days எபிசோடு வந்த மூலமாக ஃப்யூ மெசேஜஸ் வந்து ட்ரூலி வி மிஸ் யுவர் வாய்ஸ்னு, ஸ்டோரி மிஸ் பண்ணுறோம் மேடம், இங்கே உங்கள் வாய்ஸ்க்காக நிறைய ஒரு 5 days இருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். மோஸ்ட் அவைட்டட் ஸ்டோரி, ரொம்ப எக்ஸைட்டட் எபிசோட்ஸாக இருக்குது, சீக்கிரமாக போடுங்க, இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அண்டு லக்ஷ்மி மணிவேலா, இஃப் ஐ எம் நாட் ராங், சாரி பேர் எப்போவாவது தப்பாக நான் சொல்லியிருந்தா, ஓகே, லக்ஷ்மி மணிவேலன் நினைக்கிறேன். அவங்க வந்து ஸ்டோரி ரொம்ப வித்தியாசமாக சொல்கிறீங்க. ஈவினிங் 6 எப்போ ஆகுமா, எப்போ ஸ்டோரி கேட்கலாமா, அந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். பட் ஒரு 5 days-ஆக அது எங்களுக்கு அந்த ஸ்டோரி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இப்போது இன்றைக்கி மறுபடியும் ஸ்டோரி இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. ரியலி ஐ எம் ரியலி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் யுவர் மெசேஜ். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஃப்யூ மெம்பர்ஸ் வந்து ரொம்ப உங்கள் வாய்ஸ் ரொம்ப மிஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் நீங்கள் எல்லோரும் இந்த கமெண்ட் எஸ்பெஷலி உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், உங்கள் வாய்ஸ் மிஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி கமெண்ட்ஸு எல்லா ஸ்டோரி டெல்லர்ஸ்க்கும் நீங்கள் கொடுப்பீங்க. அது எனக்கு தெரியும். எனக்கு இன்னும் பிகாஸ் எனக்கு வந்து ஸ்பெஷலாக கொடுக்கறது இல்லை. பட் ஃப்யூ மெசேஜஸ் எனக்கு எவ்வளோ நீங்கள் இது எல்லாருக்கும் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுனா தோ ஐ நோ தட் நீங்கள் எல்லாருக்கும் அந்த வேர்ட் சொல்லுவீங்கன்னது. பட் இட் இஸ் சம்திங் இட் ஹிட்ஸ் அவர் ஹார்ட், ஹிட்ஸ் நாட் ஹர்ட். ஓகே, ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டோரி கேட்கும்போது எப்படி ஹாப்பியாக இருக்குமோ, நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் மிஸ் பண்ணுறோம் அப்படி இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணும்போது எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் கண்டிப்பாக ஸ்டோரி சொல்கிற ஆளுங்களுக்கு. ஸோ இப்படியே என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நான் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் மூலமாக உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன். இதில் எந்த டவுட்டும் இல்லை. ஐ டோன்ட் நோ எத்தனை நாள் நான் இந்த ஸ்டோரிஸ் என்னால் சொல்ல முடியும்னது எனக்கு தெரியாது. பிகாஸ் ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது சொல்கிறவங்களுக்கு தான் தெரியும். கண்டினியூஸாக அதுவும் பிரேக்கே கொடுக்காம டக்கா 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 ஒரு ஸ்டோரி கொடுக்கணுன்னா அது இட்ஸ் ரியலி வெரி டஃப் திங் that we are doing, especially like ஏன் மாதிரி ஸ்டோரி க்ரியேட் பண்ணுற ஆளுங்களை பற்றி சொல்கிறேன். அவங்கள எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுங்கள் இப்படியே. ஓகே, ரொம்ப பேசிட்டேனோ, சாரி. எனிவேஸ், லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. அண்ட் ஐ ரியலி தேங்க், எனக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க என் ஃபேமிலி. எனக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் இந்த மாதிரி பர்சன்ஸ் இருக்கிறாங்க என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே தென் லெட்ஸ் ஜஸ்ட் கெட் இன் டு தி ஸ்டோரி வித்தவுட் எனி லேட், பிகாஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி வேஸ்டட் யுவர் 4 minutes ஆஃப் டைம். ஓகே தென் ஓகே. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, தட் ஸ்ருதி, மாலா அண்ட் ரக்ஷா 3 பேரும் அந்த ஃபோட்டோவை பார்த்து பேசிட்டே இருப்பாங்க. மாலா அது அவங்க பொண்ணோட ஃபோட்டோ. அண்ட் அவங்களுக்கு என்ன நடந்தது, எப்படி என்னென்னது அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸ்ருதிக்கும் ரக்ஷாவுக்கும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டு தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வருவாங்க. இங்கே அதிசயமாக இன்னொரு லவ் ஸ்டோரி கூட ஸ்டார்ட் ஆச்சு. அது ஸ்ருதி அவங்க அப்பாவுக்கு பட் மாலாவுக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை. அப்பாவுக்கு ரொம்ப எங்கேயோ ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்த்ததும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க கோயிலுக்கு போவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க பையன் பேர் மேலே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேட்டு, ஆல்மோஸ்ட் ஒரு ரொம்ப பெரிய கேட் அது. ஸோ அவ்வளோ பெரிய கேட் முன்னாடி ரக்ஷா வந்து காரை ஸ்டாப் பண்ணுவாங்க. இது நம்ம நேற்று பார்த்துருக்கோம். ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இப்போ பார்க்கலாம். அவ்வளோ பெரிய கேட்டு முன்னாடி
கார் ஸ்டாப் ஆனதும் இமீடியட்டாக ஸ்ருதி அண்ட் மாலா 2 பேரும் கார்லேருந்து என்ன இவ்வளோ பெரிய கேட் இருக்கீங்க அப்படின்ட்டு பார்ப்பாங்க. பார்த்தா அந்த பக்கத்தில் இருக்கிற வால் மேலே கௌரிஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு எழுதியிருக்கும். அப்போது ஸ்ருதி கேட்பாங்க, யார் இது இந்த இவ்வளோ பெரிய கேட்டு, இவ்வளோ பெரிய ஃபவுண்டேஷனு, யார் இந்த கௌரி அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் சொல்கிறேன், உள்ளே போனதுக்கப்புறம் பேசிக்கலாம் ஓகே அப்படின்ட்டு ரக்ஷா சொல்லுவாங்க. அப்போது ஸ்ருதி வந்து ஓகே அப்படின்னு ஸ்ருதி சொல்லுவாங்க. மாலா வந்து அந்த பேரை பார்த்ததும் ஒரு சின்ன எமோஷ்னலி கொஞ்சம் கனெக்ட் ஆயிடுவாங்க மாலா. சரின்னு உள்ளே போவாங்க. உள்ளே போனால் உள்ளே போய் பார்த்தா ரொம்ப பெரிய பிளேஸ். அது ஆல்மோஸ்ட் ஒரு 35 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்கும் அங்கே. அவ்வளோ பெரிய லேண்டு. அந்த லேண்டில் பெரிய பெரிய பில்டிங்ஸ் கூட இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்படியே நடுவில் ரோடு இருக்கும். அந்த ரோடுக்கு ஒரு பக்கம் வந்து ஒரு 15 ஏக்கர்ஸ் லேண்ட் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு 15 ஏக்கர்ஸ் லேண்ட் இருக்கும். ரிமைனிங் 5 ஏக்கர்ஸ் லேண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரோடு அங்கே அந்த லாஸ்ட் 5 ஏக்கர் லேண்டுக்குள்ளே தான் போகும். ஓகேவா? ஸோ இப்படி அந்த லேண்டு டிவைட் ஆகிருக்கும். ஸோ அந்த பக்கம் ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பெரிய கார்டன் இருக்கும். எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கும், ட்ரீஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பெரிய பார்க். ஒரு 1 கிலோமீட்டர், அந்த பக்கமும் 1 கிலோமீட்டர், இந்த பக்கமும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. விட்டு சொல்லவே முடியாது, பிகாஸ் அது 15 ஏக்கர்ஸ் இல்லையா. ஸோ அப்போது அந்த விடுத்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இப்படி வெரி பியூட்டிஃபுல் கார்டன். நடுவில் வந்து வாட்டர் பாடிஸ்னால் எப்படி சொல்கிறது, கொணல் கரெக்டாக? ஒரு தடவை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக ராங்கன்னு. ஸோ இப்படி அந்த பியூட்டிவை என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க காரில். ஸ்ருதி வந்து வாவ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த கார்டன், ரொம்ப அழகாக வளர்த்துருக்காங்க ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் ஒரு ஆர்ச் மேலே என்ன இருக்கும்னா கௌரிஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டல் அந்த ரோடுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமும் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸில் ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சுக்குள்ளே இருந்து தான் போகணும் காரு. ஸோ காரு அதை தாண்டி போயிட்டே இருக்கும்போது ஸ்ருதி படிப்பாங்க. மேலே தலை மேலே இப்படி வச்சுட்டு கௌரிஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு படிப்பாங்க. படிச்சுட்டு யார் இந்த கௌரி தெரியல, பட் நல்ல ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி லார்டு புத்தாவோட ஸ்டாச்சு இருக்கும். இந்த பக்கம் வந்து மதர் தெரேசாவோட ஸ்டாச்சு இருக்கும். ஸோ அதெல்லாம் பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு, பேஷண்ட்ஸு எல்லாம் பிஸியாக இருக்கும். எங்கே இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் பிஸியாக தானே இருக்கும். ஸோ இங்கே இந்த நம்ம ஸ்டோரியில் கூட பிஸியாக தான் இருக்குது. ஸோ இப்படியே அந்த ஹாஸ்பிட்டலை தாண்டி போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இன்னொரு ஆர்ச் வரும். அந்த ஆர்ச் மேலே என்ன எழுதிருக்கும்னா கௌரிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கௌரிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர்ச் கீழே இருந்து அவங்க அப்படியே உள்ளே போவாங்க. அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஒரு பக்கம் ஸ்கூலு, பெரிய ஸ்கூலு. ஸ்கூலுக்கு முன்னாடி சரஸ்வதி மாதாவோட ஐடியல் இருக்கும். ஓகே, பசங்கள்லாம் விளையாடிட்டே இருப்பாங்க ஹாப்பியாக. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ளே கிரவுண்டு எல்லாம் இருக்கும். அண்டு இந்த பக்கம் வந்து காலேஜ் இருக்கும். லைக் +1 +2 டிகிரி, மினிமம் டிகிரி, பிஎஸ்சி, பிஏ, பிகாம் இந்த மாதிரி. ஸோ அவங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த காலேஜ்க்கு முன்னாடி வந்து சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணனோட ஐடியல் இருக்கும். பிகாஸ் ஹீஸ் அ வெரி பிக், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹீ இஸ் அ ப்ரொஃபஸர், ரைட்? அண்ட் ஹீ இஸ் த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவை கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ ஒரு காலேஜ்க்கு அவங்க இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடியில் வைப்பாங்க. அதுக்கப்புறம்
அந்த காலேஜ் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் முன்னாடி போவாங்க. ஸோ முன்னாடி போகும்போது அங்கே மறுபடியும் இன்னொரு ஆர்ச். அந்த ஆர்ச் மேலே என்ன எழுதியிருக்கும்னா கௌரிஸ் ஆர்ஃபனைஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ அதுக்குள்ளே போவாங்க. போய் பார்த்தா ஹாஸ்பிட்டல் ஓட ஸ்கூலு காலேஜ் இது எல்லாரோட அது பெரிய பில்டிங், இன்னும் பெரிய பில்டிங். அது என்னென்னா யூ ஷேப்பில் இருக்கும். ஒரு சைடு வந்து எல்லாம் பசங்க, யூனோ அன்மேரிட் பீப்புள் எல்லாமே ஃப்ரம் 0 மந்த்ஸ் பேபியிலேருந்து பெரிய பர்சன் மேரீட் ஆகாமல் இருக்கிற எல்லாரும் இந்த பக்கம். ஒரு சைடு வந்து ஓல்டேஜ் ஹவுஸ். இப்போது பசங்க பார்க்காம நீங்கள் எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏஜ்டு பீப்புள் எல்லோரும் ஒரு பக்கம். அண்டு சென்டரில் வந்து யங்குன்னா யூத் விமென் லைக் 30 and plus, ஓன்லி லேடிஸ், நோ ஜென்ஸ், ஓன்லி லேடிஸ்க்கு ஒரு எல்லாமே ரொம்ப பெரிய பில்டிங். அது ஒரு சைடு 3-4 ஸ்டேர்ஸ் பில்டிங் இருக்கும். ஸோ இப்படி அந்த பில்டிங் முன்னாடி போயிட்டு காரை நிறுத்துருவாங்க ரக்ஷா. நிறுத்ததுக்கப்புறம் கீழே இறங்குவாங்க ஸ்ருதி அண்ட் மாலா கையில் தான் பையன் இருப்பான். ஸோ அங்கே எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக இவ்வளோ இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க, சுற்றி பார்த்துட்டே இருப்பாங்க ஸ்ருதி அண்ட் மாலா. அண்ட் ஸ்ருதி ரக்ஷாவை கேட்பாங்க, யார் இந்த கௌரி இவ்வளோ பெரிய ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க இங்கே அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் பேசிக்கலாம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு ரக்ஷாக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸ்ருதி கிட்ட. இதுக்குள்ளே மேரி இவங்க வந்தது பார்த்து வெளியே வருவாங்க. வெளியே வந்து நம்ம ரக்ஷா கிட்ட வந்து என்னடி இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னதும், நான் எதுவும் லேட் பண்ணலை, இந்த 2 பியூட்டிஃபுல் லேடிஸ் தான் லேட் பண்ணாங்க, பாத்தியா அவங்கள எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு வந்திருக்காங்கன்னு, அதுக்கு மூலமாக தான் லேட் ஆச்சுன்னு ரொம்ப கிண்டலாக சொல்லுவாங்க ரக்ஷா. ஆக்சுவலாக அவங்க வாய்ஸில் அந்த டீசிங் மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்ததும் மாலா அண்ட் ஸ்ருதி வந்து ரக்ஷாவை ரொம்ப கோவமாக ஒரு மாதிரியாக ஒரு லுக்கு கொடுத்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் மட்டும் மேரிக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி ஹாய் ஸ்ருதி வெல்கம் அப்படின்னு சொன்னதும் தேங்க்யூ அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக்கு கொடுத்துப்பாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் நமஸ்தேம்மா அப்படின்ட்டு மாலாவுக்கு நமஸ்தே சொல்லுவாங்க மேரி. சொன்னதும் மாலா நமஸ்தேம்மா அப்படின்னு சொன்னதும் மாலா கையில் இருக்கிற அந்த பையன் வந்து மேரிக்கு ரொம்ப பழக்கம் இல்லையா, மேரியை பார்த்ததும் மேரிக்காக கையை கொடுத்ததும் ஹாப்பி பர்த்டேடா அப்படின்ட்டு அவங்கள எடுத்துகிட்டு முத்தம் கொடுப்பாங்க மேரி ராகவுக்கு. கொடுத்ததுக்கப்புறம் ரக்ஷா ஓகே இதெல்லாம் ஓகே, நான் சொன்னது செஞ்சியா, நான் ப்ரேயர் ரூமில் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண சொன்னேன் பண்ணியா அப்படின்னதும், அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் எப்போவோ பண்ணிட்டேன் அப்படின்வாங்க. அப்படின்னதும் என்ன ப்ரேயர் ரூம்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஸ்ருதி கேட்பாங்க. அதுவா ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு ஐடியில் இனாக்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓ அப்படியா, அப்போது சீஃப் கெஸ்ட்டு அப்படின்னாங்க. சீஃப் கெஸ்ட் ஆக்சுவலாக நாங்கள் யாரையும் வெல்கம் பண்ணல, பட் சடனாக நீங்கள் எப்படியோ வந்திருக்கீங்க, ஸோ நீங்களும் ஆண்டியும் சேர்ந்து தான் இந்த ஐடியில் இனாக்ரேட் பண்ணணும், எஸ்பெஷலி ஆண்டி நீங்கள் அப்படின்வாங்க. என்னதும் நான் எதுக்குமா அப்படின்னதும், இல்லை ஆண்டி நீங்கள் பெரியவங்க அண்டு நீங்கள் நிறைய நாளுக்கு அப்புறம் வெளியே வந்திருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு தான் அப்படின்னதும், இல்லை இப்போ நாங்கள் வரலைன்னா என்ன தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு ஆண்டி மாலா கேட்பாங்க. அப்போது ரக்ஷா வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி ராகவ் பர்த்டே, ஸோ அவன் கையால் தான் இனாக்ரேட் பண்ணலான்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரக்ஷா சொன்னதும் ஓ அப்போது ராகவோடையே நம்ம இனாக்ரேட் பண்ணலாம் அப்படின்னு
மாலா அண்ட் ஸ்ருதி 2 பேரும் சொல்லுவாங்க. சொன்னதும் மேரி வந்து, "இல்ல, நீங்கள் எப்படியோ வந்திருக்கீங்கல்ல, ஸோ நீங்களே பண்ணுங்க ஆண்டி நல்லாயிருக்கும்" அப்படின்னதும், சரி அப்போ ஒன்று பண்ணலாம், எல்லோரும் 3 பேரும் சேர்ந்து இனாக்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸ்ருதி சொல்லுவாங்க. சொன்னதும் மேரி அப்போது யா குட் ஐடியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரின்னு எல்லாரும் ப்ரேயர் ரூமுக்கு போவாங்க. போய் பார்த்தா எல்லாம் பசங்களும் ஒரு சைடு, ஓல்டேஜ் பீப்புள் எல்லாம் ஒரு சைடு, மிடில் ஏஜ்டு விமென் எல்லாம் ஒரு சைடு, எல்லாமே ரொம்ப ஒபீடியண்ட்டாக அந்த ஸ்டாச்சு நடுவில் இருக்கும். எல்லோரும் அந்த ஸ்டாச்சு சுற்றி நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லோரும் அதை போய் பார்த்து, எவ்வளோ பெரிய ப்ரேயர் ரூமு, ஐயோ ஒரு 1000 மெம்பர்ஸ் ஈஸியாக உட்காந்து சாப்பிட்லாம், அவ்வளோ பெரிய சாப்பிட்லாம். இந்த சென்ஸ் அவ்வளோ உட்காந்து ஹாப்பியாக ப்ரேயர் பண்ணிக்கலாம், எது வேணாலும் லைப்ரரி புக்ஸ் எல்லாம் படிக்கலாம், எல்லாமே அரேஞ்ச்டாக இருக்கும் அங்கே. அவ்வளோ பெரிய ரூம் அது. ஸோ அந்த அவ்வளோ பெரிய ஐடில், ஐ மீன் 5.5 ஃபீட் ஹைட்டில் இருக்கும் அந்த ஐடில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடில் இருக்கும். ஸோ அதை பார்த்து மாலா அண்ட் ஸ்ருதி, ஐயோ எடையங்கப்பா இவ்வளோ பெரிய ப்ரேயர் ரூமா அப்படின்னுவாங்க. அப்படின்னதும் ஆமாம் அப்படின்னு, சரின்னு வாங்க அப்படின்னு அந்த ஐடில் பக்கமாக பார்த்தா, அந்த ஐடில் மேலே வந்து அந்த ஐடில் வந்து ஒரு 5.5 ஃபீட் ஹைட் இருக்கும். அண்ட் அது மேலே ஒரு எல்லோ கலர் கிளாத் ஒன்று கவர் பண்ணியிருக்கோம். வாங்க ஆண்டி அந்த கவர் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொன்னதும், ஃப்ரண்ட் சைடில் இருந்து எடுக்க முடியாது, எதுக்குன்னா விளக்கு அதெல்லாம் பூவு எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் பின்னாடி சைடாக போயிட்டு நீங்கள் அந்த கிளாத்தை எடுங்க அப்படின்னு சொன்னதும் சரின்னு 3 பேரும் பின்னாடி போவாங்க. அண்டு மேரி அண்டு ரக்ஷா மட்டும் அந்த முன்னாடியே நில்லுவாங்க. இவங்க 3 பேரும் மட்டும் பின்னாடி அந்த கிளாத்து பிடிச்சிட்டு 3 பேரும், ஐ மீன் பையனோட கையை பிடிச்சிட்டு 2 பேரும் அந்த கிளாத்தை ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணதும் எல்லோரும் அங்கே இருக்கிற எல்லோரும் அந்த ஸ்டாச்சுவை பார்த்து அப்படியே நின்றுடுவாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதை பார்த்து ஸ்ருதி அண்ட் மாலா, என்ன எல்லோரும் அப்படி பார்க்குறாங்க, அவ்வளோ அழகாக இருக்கோ இமேஜு, ஐ மீன் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் ஸ்லோவாக முன்னாடி வருவாங்க. இமேஜ் ஸ்டாச்சுவுக்கு வந்து அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க 2 பேரும். ஷாக் ஆகிட்டும் அண்டு மாலா அண்டு ஸ்ருதி வந்து மேரிக்கும் ரக்ஷாவுக்கும் முன்னாடி, அவங்க முன்னாடி நின்றுட்டு அந்த இது பார்த்துட்டே இருப்பாங்க. அண்டு சடன்னாக மாலா கீழே விழுந்துருவாங்க அண்டு ரக்ஷா அவங்கள பிடிச்சிருவாங்க. மாலா கையில் இருக்கிற அந்த பையனை மட்டும் மேரி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். பட் ஸ்ருதி அந்த 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 ஸ்டாச்சுவை அப்படியே ஷாக்காக பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போது ரக்ஷா வந்து ஆண்டி ஆண்டி அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஸ்ருதிக்கு தெரியும் தட் ஆண்டி அம்மா கீழே விழுந்துட்டாங்கன்ட்டு. அப்போது பார்த்தா எவ்வளோ நேரம் அவங்க கூப்பிட்டாலும் அவங்க ஏந்திரிக்கவே மாட்டாங்க. அப்போது இமீடியட்டாக மேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஒரு டாக்டர் அனுப்புங்க அப்படின்னதும், ஓகே மேம் அப்படின்ட்டு இமீடியட்டாக ஒரு டாக்டர் அனுப்புவாங்க. மாலாவை ஒரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அங்கே வந்து அந்த டாக்டரு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 1/2 அன் ஹவரில் எந்திரிச்சிருவாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுவான். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஸ்ருதி வந்து அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சதுக்கப்புறம் மாலா கண்ணை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன நடந்தது இப்போதுக்கு முன்னாடி அப்படின்னது ஒரு தடவை அப்படியே கண்ணு மூடிட்டு எல்லாமே ரீகால் பண்ணுவாங்க. பண்ணு பார்த்தா அந்த ஸ்டாச்சு அவங்க கண்ணு முன்னாடியே வந்து நின்னதுக்கப்புறம் அவ்வளோதான், அப்படியே ரக்ஷாவை பார்ப்பாங்க. பார்த்ததும் ரக்ஷா எதுவும் பேசாமல் அப்படியே மாலாவை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இமீடியட்டாக எல்லாரையும் புஷ் பண்ணிவிட்டு ஓடி மறுபடியும் அந்த ஐடில் கிட்ட போவாங்க. போய் பார்த்தா அந்த ஐடில் அவங்க பொண்ணோட கௌரி இதுதான். அவ்வளோதான், மாலா ஓடி போயிட்டு அந்த ஸ்டாச்சுவை கட்டி பிடிச்சிட்டு அழ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எங்கம்மா பொண்ணு, எங்கம்மா இருக்க, இங்கே எங்கேயாவது இருக்கியா, போதும் இப்போ வரைக்கும் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இனிமேல் எனக்கு அழகிறதுக்கு கூட என்கிட்ட சக்தி இல்லைம்மா,
ப்ளீஸ்மா வந்துரு, எங்கே இருக்க நீ அப்படின்ட்டு அந்த இமேஜை பிடிச்சிட்டு இமேஜின் தான் வருதுப்பா ச்சே அந்த ஸ்டாச்சுவை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க மாலா. ஸோ ஸ்ருதிக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டே இருப்பாங்க. ரக்ஷா அண்ட் மேரிக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதுக்கு தான் அவங்க அந்த எமோஷன் மூமெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி தூரமாக நின்றுட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப நேரம் அழுததுக்கப்புறம் மாலா ரக்ஷாஸ் கிட்டையா ஏம்மா என் பொண்ணோட ஸ்டாச்சுவை ப்ரிப்பேர் பண்ணிங்க வச்சியே, அப்போது என் பொண்ணு உனக்கு தெரியும் தானே, என் பொண்ணு எங்கம்மா இருக்கான், இங்கே தான் இருக்கானா, ப்ளீஸ்மா இத்தனை நாளாக நான் வெயிட் பண்ணது போதும், ப்ளீஸ் அவங்கள கூப்பிடு, நான் பார்க்கணும் என் பொண்ணை அப்படின்ட்டு கெஞ்சிட்டே இருப்பாங்க ரக்ஷாவை மாலா. அப்போது ரக்ஷாவுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஸோ மாலாவை கொஞ்சம் கன்சோல் பண்ணதுக்கப்புறம் ஆண்டி வி ஆர் வெரி சாரி ஆண்டி, பட் இது கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். கௌரி இல்லை ஆண்டி, நம்ம நடுவில் கௌரி இல்லை, இதை அக்செப்ட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ரக்ஷா அப்படி சொன்னதும் மறுபடியும் ஷாக் ஆயிடுவாங்க மாலா அண்டு ஸ்ருதி. என்னம்மா பேசுகிற நீ, ஏன் பொண்ணு இல்லையா, இதெல்லாம் பொய் சொல்லாதம்மா ப்ளீஸ்மா, விளாட்னது போதும் என்கிட்ட அப்படின்ட்டு கெஞ்சிட்டே இருப்பாங்க மாலா. அப்போது மேரி கூட அதுதான் இல்லைம்மா நாங்கள் பொய் சொல்லலைம்மா, நிஜமாக சொல்கிறோம், கௌரி இல்லை அப்படின்னதும் மறுபடியும் அந்த ஸ்டாச்சுவை பிடிச்சிட்டு ரொம்ப அழுதுருவாங்க. ஏம்மா என்னை விட்டுட்டு இப்படி போயிட்டேன், தனியாக ஏம்மா எதுக்குமா இப்படி என்னை விட்டுட்டு போகணுன்னு எனக்கு இந்த மாதிரி நினப்பு வந்தது. என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் இல்லை, நான் என்னம்மா தப்பு பண்ணேன், நான் உன்னை நல்லதானே பார்த்துக்கிட்டேன், உனக்கு எப்போ என்ன வேணுமோ எல்லாம் பண்ணேனம்மா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உன்னை எப்போவும் சந்தோஷமாக வச்சுக்கணும் தானேம்மா கஷ்டப்பட்டேன். உன் அண்ணாவை பற்றி கூட நான் எப்போவும் இவ்வளோயும் யோசிச்சதே இல்லை, பட் உன் பற்றி எப்போவும் எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் உன் பற்றி தானேம்மா யோசிச்சிட்டேன். அப்போ நீ ஏம்மா என் பற்றி ஒரு செகண்டு கூட திங்க் பண்ணாமல் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டியே அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸ்ருதி அம்மா ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போது ஸ்ருதி பக்கமாக திரும்பி பாத்தியாம்மா, ஸ்ருதியா பாத்தியா உன் மாதிரியே இருக்காங்கல்ல, பட் இப்போ வரைக்கும் இது கூட நான் ஸ்ருதிக்கு சொல்லலைம்மா, நீ ஏதோ ஒரு நாள் வருவேன், நான் அந்த ஸ்ருதியை உனக்கு காமிச்சிட்டு பாத்தியா உன் மாதிரியே இன்னொரு பொண்ணு இருக்காங்க, இவங்களும் எனக்கு பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு சொல்லணுன்னு தானேம்மா நினச்சேன், நீ ஏம்மா இப்படி என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்ட்டு மறுபடியும் ஸ்ருதியை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க மாலா. அம்மா உனக்கு கௌரி இல்லைன்னு என்னம்மா, நான் இருக்கேன் கௌரிக்காக, கௌரி உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு அவங்க நினச்சாங்களோ அதெல்லாமே நான் பண்ணுறேம்மா, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா, ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா அப்படின்ட்டு கன்சோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸ்ருதி. பட் மாலா ஒரு 3 இயர்ஸாக அவங்க மனசில் இருக்கிற அந்த பாரம் அவங்களால அழாமல் இருக்க முடியல. ஸோ ரக்ஷா ஸ்ருதிவை ஆண்டிவை டிஸ்டர்ப் பண்ணாத, அவங்களுக்கு எவ்வளோ அழணும்னு இருக்கோ அழட்டும், நீங்கள் வந்துடுங்க வெளியே அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி தெரியும் ரக்ஷா, உங்களுக்கு எப்படி தெரியும் கௌரி அப்படின்னு கேட்பாங்க. சரி என்ன எப்படி எதுன்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, see you. ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.